ஆர் யூ 90s கிட்ஸ்? இந்த மாதிரியான நல்ல காரியம்லாம் நமக்கும் நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் இருக்கிற வொக்காபுலரிலாம் லேர்ன் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டிங் ரிலேட்டடான Never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is திருமணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், வெட்டிங் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து நம்ம மணப்பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் பிரைடு அப்படின்னு சொல்லுவோம், பிரைடு அப்படின்னு சொல்லலாம். மணமகன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் க்ரூம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லலாம். பிரைட் அண்ட் க்ரூம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து மணமக்களை குறிக்கும். மணப்பெண் மணமகன் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறதுக்கு பிரைட் அண்ட் க்ரூம் அப்படின்னு சொல்லணும். இதுவே திருமணத்திற்கு முன்னாடி சொல்லும்போது இப்போ பெண் பார்த்துருக்குறாங்க அல்லது மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க இல்லையா, பையன் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய வருங்கால கணவர் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபியான்சே அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக உட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை விட வந்து ஃபியான்சே, வாட் இஸ் யுவர் ஃபியான்சே அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து டபுள் இ, இந்த வேர்டோட டபுள் இ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வருங்கால மனைவியை குறிக்கும். ஸோ ஃபியான்சே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வருங்கால கணவருக்கு சிங்கிள் இ போடணும். அதே மாதிரி வருங்கால மனைவியாக இருந்தால் அதுக்கு லாஸ்ட்டில் டபுள் இ மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் மணமகனோட தோழன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் த பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மணப்பெண் தோழிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் பிரைட்ஸ் மெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிரைட்ஸ் மெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து சர்ச்லேயோ அல்லது வந்து கோவில் பிரகாரத்துலேயோ நடப்பாங்க இல்லையா, அந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு பக்கமும் தூண்களாக இருக்கும், அதுக்கு நடுவில் நடந்து போவாங்க இல்லையா, ஸோ அந்த பாதையை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐல் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் இஸ் த வேர்ட் ஐல். இதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா AISLE, பட் யூ ஷுட் நாட் ப்ரொனவுன்ஸ் ஐசல், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ஐல். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் மாலை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மணப்பெண் மணமகன் ரெண்டு பேரும் வந்து திருமண மாலை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்லாண்டா. சில ரிலீஜியனில் வந்து ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, மோதிரம் மாற்றிக்குவாங்க இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஆஸ்பீசியஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம், ஆஸ்பீசியஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெட்டிங் பெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டிங் இதெல்லாம் வந்து நம்மளோட ரிச்சுவல்ஸ் இல்லையா, நேட்டிவ் பீப்புள் அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் இல்லை, தாலி இந்த மாதிரியான சம்பிரதாயம்லாம் இல்லாததுனால இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஆஸ்பீசியஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஆஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்பீசியஸ் த்ரெட் அப்படின்னு நம்ம வந்து நம்மளா வச்சுக்கிட்டோம். இதை டோ ரிங் அப்படின்னா வந்து மெட்டியை குறிக்கும். கன்னிகாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து பெண்ணோட அப்பா வந்து அந்த பெண்ணை வந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிவிங் அவே த பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். கிவிங் அவே த பிரைட் அப்படின்னா கன்னிகாதானம் அப்படின்னு சொல்கிறது. பெண்ணை வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து தாரவாத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அக்னிகுண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷில் வந்து நம்ம ஹோலி ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக சாக்ரெட், ஹோலி இந்த மாதிரி வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா புனிதமான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஹோலி ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோலி ஃபயர் அப்படின்னா அந்த அக்னிகுண்டத்தை குறிக்கும். இந்த அக்னிகுண்டம் முன்னாடி வந்து எடுத்துக்கக்கூடிய உறுதிமொழி இருக்கு இல்லையா, சர்ச்லேயோ அல்லது வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், உறுதிமொழி எடுத்துக்கிறது ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மணப்பெண்ணும் மணமகனும் சேர்ந்து எடுத்துக்கிற உறுதிமொழியை வந்து இங்கிலீஷில் எக்ஸ்சேஞ்சிங் வாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் வாவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். லைக் இதே மாதிரி திருமணத்திற்கு முந்தின நாள் வந்து மணமகனோடைய தோழர்கள்
மாப்பிள்ளை தோழர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த தோழர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்டாக் நைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மணப்பெண் தோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பார்ட்டியை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹென் நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹென் நைட் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் இட் வித் லெசன் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெட்டிங் ரிலேட்டடான மேக்ஸிமம் வெக்காபுலரி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.